இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேளையிலும் நாம் சிந்தனைக்கு ஆதாரமாய் சீக்கிரத்தில் வரப்போகும் இயேசு என்கிற தலைப்பில் உபத்திரவத்தின் ஆரம்பம் என்கிற ஒரு பகுதியில் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் முறை குறித்து என்ன செய்கிறார்? அநேக அடையாளங்களை என்ன செய்கிறார் சொல்கிறார். ஆனால் அதில் நாம் ஒரே ஒரு காரியத்தை மாற்றம் நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். மத்திய 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அக்கிரமம் மிஞ்சி போம், அன்பு தணிந்து போம் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். அந்த பகுதிகளிலே நான் பார்த்தோம், அன்பு என்ன செய்கிறது? மிகவும் தணிந்து போகிறது. இது ஒரு என்ன செய்ய அடையாளமாக இருக்கிறது. முற்காலத்தில் அதாவது சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் இருந்தோம் என்றால் அன்பு பாசம் என்ன செய்கிறது? நம்முடைய என்ன செய்யும் உண்டு. ஏதாவது ஒரு திருமண காரியங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் வந்தால் நாம் என்ன செய்வோம்? பாசத்துடனும் அன்புடனும் அவர்களுக்கு என்ன செய்வோம்? ஒத்துழைப்பு கொடுப்போம். உதவி செய்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகள் அதை என்ன செய்யவில்லை. அதை நாம் பார்த்தோம் என்றால் இப்பொழுது உள்ள இளம் தலைமுறைகளுக்கு அது தெரியாமல் என்ன செய்கிறது இருக்கலாம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அக்கிரம செய்கைகள் நாளுக்கு நாள் ஒவ்வொன்றும் என்ன செய்கிறது? அதிகரித்து கொண்டே நாம் போகிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தீவிரவாதிகளின் வெறி செயல்கள், கொலவெறிகள், மதவெறிகள், சாதி கொடுமைகள் என்ன செய்கிறது? மீதமின்றி பெருகி வருகிறது. நாம் என்ன செய்கிறோம்? கண்கூடாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முற்காலங்களில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யும்? அன்பு பாசம் மனித நேயம் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இக்காலத்தில் அது என்ன செய்யவில்லை, இல்லவில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்யுது? அந்த காரியங்கள் தலைகீழாக மாறி போகிறது என்று சொல்லி நமக்கு என்ன செய்கிறோம் தெரியும். மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்றால் ஈவு இரக்கம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொருவரையாக என்ன செய்கிறார்கள்? காயப்படுத்தி என்ன செய்கிறார்கள்? குச்சப்படுத்தி என்ன செய்கிறார்கள்? விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு பகுதிகளும் பல காரியங்கள் என்ன செய்கிறது? நடந்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளிலும் அதிகரித்து கொண்டும் இருக்கிறது, நடந்து கொண்டும் என்ன செய்கிறது இருக்கிறது. இதைத்தான் மத்திய 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை இயேசு குறிப்பிட்டுள்ளார். இதெல்லாம் ஒரு முன் உதாரணம், இதாவது ஒரு சாம்பிள் மாத்திரமே. ஆனால் நிஜம் என்ன நிஜமான காரியங்கள் இனிமேதான் நமக்கு என்ன செய்கிறது வருகிறது. இதையே எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பாய்க்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பயப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார். அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இந்த வசனங்களின் படியான நிலைமை இப்பொழுது என்ன செய்கிறது? ஆரம்பமாய் விட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து உணர வேண்டும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன செய்கிறார் சொல்கிறார். உபத்திரவ காலத்திற்குள் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகம் நுழைந்து விட போகிறது என்பதை நாம் இப்போ உள்ள நடைபெறும் சம்பவங்களை பற்றி நமக்கு என்ன செய்கிறது தருகிறது. மேற்சொல்லிய சம்பவங்கள் ஒரு தூசி போன்றவைகளை இன்னும் கொடுமையான காரியங்கள் அதிகரிக்கும் என்பதை இயேசு தன்னுடைய வாயினால் சொல்வதை மத்திய 24ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறேன். ஏனெனில் உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். உபத்திரவத்தை 3 நிலைகளில் வேதம் பிரித்து கூறுவதை கவனியுங்கள். கடந்த காலங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் அடைந்த துன்பங்களை குறித்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பின்பாகம் இவ்விதமாக கூறுகிறது. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதை ஆங்கில வேதாமத்தில் நாம் பார்த்தோம் என்றால் லைட் மூமெண்ட் ட்ரபிள்ஸ் என்பதாக நாம் என்ன செய்யலாம் காணலாம். ஆனால் மத்திய 24ஆம் அதிகாரம் 8இல் இயேசு குறிப்பிடும் காரியம் வித்தியாசமானது. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்பதாக கூறுகிறேன். பிகினிங் ஆஃப் சரோஸ் என்பது வித்தியாசமான ஒரு அனுபவம். இரத்தமெல்லாம் வியர்வையாக வெளிப்படும் அளவுக்கு உண்டாகும் மன வேதனை, மன அழுத்தம், மன உளைச்சல் என்பது அதன் பொருள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாதனத்தோடு நாம் என்ன செய்கிறோம்?
பார்க்கிறோம். அதை காண்பிக்கிறது இதை செப்பனியா 1 அதை என்ன செய்து எடுத்து கூறுகிறது. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். அதை காட்டிலும் கொடுமையானதும் தாங்காவே முடியாததுமான வேதனை தான் மிகுந்த உபத்திரவம் என்பது மத்தேயு 24:21 ஆங்கிலத்தில் த கிரேட் ட்ரிபுலேஷன் என்பதாக எழுதப்பட்டுள்ளது. அந்த கிறிஸ்துவின் நாட்களில் அப்படிப்பட்ட மிகுந்த உபத்திரம் உலக மக்களுக்கும் விசேஷமாக கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் அந்த கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கும் யூதர்களுக்கும் உண்டாயிருக்கும். இதை குறித்து இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய வாயினால் விவரித்து சொல்வதை லூக்கா 23:30 மற்றும் 31 நாம் காணலாம். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளெல்லாம் செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி, இந்த நிலைமை நமக்கு வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். இன்றைக்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கூறுவதை கவனமாக கேளுங்கள். வழக்காடவும் வாருங்க என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவர நெஞ்சிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பா இருந்தால் பஞ்சை போலாம். எங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிச்சு என்று ஏசாயா 1:18 முதல் 20 வரை என்ன செய்து இருக்கிறது. இந்த உபத்திரவங்களின் காலத்திலே நாம் என்ன செய்வோம்? மனம் திரும்புவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய பாவங்களை என்ன செய்வார்? மன்னித்து வழி நடத்துவாராக. ஆமென்.